இன்றைக்கி காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு கிச்சன் டிப்ஸு. சமையல் செய்கிறதுக்கு அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறது இந்த கேஸ் அடுப்பு தான். நிறைய யூஸ் பண்ணிகிட்ருப்போம். இங்கே பாருங்கள், ரெகுலராக அதை க்ளீன் பண்ணாலும் நம்ம வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி சுத்தமாக க்ளீன் பண்ணிவிடுங்க. மாதத்துக்கு ஒரு வாட்டி இன்னும் ரொம்ப சுத்தமாக க்ளீன் பண்ணணும். ஜஸ்ட்டு ரெகுலராக க்ளீன் பண்ணுறது இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்க. மாதத்துக்கு ஒரு வாட்டி க்ளீன் பண்ணும்போது ஒரு வெதுவெதுப்பான தண்ணியில் பேக்கிங் சோடா கொஞ்சம், அதோட எலுமிச்சை பழ சாறு, பாத்திரம் கழுவுற லிக்விடு ஒரு டேபிள் ஸ்பூன் அதோட சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அடுப்புக்கு மேலே வைக்கிற அந்த கம்பி எல்லாத்தையுமே நம்ம நல்லா தேய்ச்சி அலசிடணும். இது பேக்கிங் சோடா போடும்போது இன்னும் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். நமக்கு பேக்கிங் சோடான்றது நார்மலாக நம்ம ஆப்ப சோடா யூஸ் பண்ணுறோம் பாருங்கள், அதே தான் நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். இப்போ இதெல்லாம் நம்ம ஊற வச்சிடலாம். நல்லா இந்த ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் எடுக்கும் இந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு. அதாவது இது மாதத்துக்கு ஒரு வாட்டியோ அல்லது 3 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். மெயினாக சிலரோட பாத்திரங்கள் கறி பிடிக்கும். கேஸ் அடுப்பில் ஏன் கறி பிடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்னரை நீங்கள் க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அந்த மாதிரி கறி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதையும் வெதுவெதுப்பான தண்ணியில் கொஞ்சம் வினிகர், கொஞ்சம் பேக்கிங் பவுடர், எலுமிச்சை பழ சாறு சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுடுங்க. இப்போ நம்ம அடுப்பை எப்படி க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்குறோம். இதுக்கும் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா, லெமனும் கொஞ்சம் போட்டிருக்கேன். அதோட நம்ம லிக்விடு, பாத்திரம் தேய்க்கிற லிக்விட் கொஞ்சம் சேர்த்து ப்ரெஷ் வச்சுங்க. பழைய ப்ரெஷ் வச்சு நம்ம தேய்க்கும் போது தான் இடுக்கெல்லாம் நல்லா தேய்க்க முடியும். இந்த மாதிரி நல்லா அழுத்தமாக தேய்ச்சிக்கிட்டே இருங்க. கிளாஸ் டாப்பாக இருந்தாலும் சரி, சில்வராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணும்போது நம்மளோட அடுப்பு க்ளீனாகவே இருக்கும். ஸோ ஸ்க்ரப்பர் வச்சு மற்ற இடங்கள தேய்ங்க. அந்த சில்வர் ஸ்க்ரப்பர் இருக்குல்ல, அதை வச்சு நீங்கள் தேய்ச்சிங்கன்னா அது ரொம்ப ஸ்க்ராட்ச் ஆகிடும். ஸோ இந்த கிளாஸ் பார்ட்டு அந்த பகுதியெல்லாம் இந்த மாதிரி ஸ்பாஞ்சில் வர்ற பகுதியை மட்டும் நல்லா தேய்ச்சி விடுங்க. கொஞ்சம் நல்லா அழுத்தம் தேய்க்கணும் அப்படின்னா, அதாவது கிளாஸ் பாட்லேயோ அல்லது இதுலேயும் தேய்க்காமல் இந்த சில்வர் பாட்டில் மட்டும் நீங்கள் சில்வரை வச்சு யூஸ் பண்ணுங்கள். அப்போ மற்ற இடத்துல போட்டிங்கன்னா அது ஸ்க்ராட்ச் ஆகிடும், நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. மெயினாக நீங்கள் கேஸை சிலிண்டரை ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் இந்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கணும். அடுப்பை பொறுத்த வரைக்கும் டெய்லி க்ளீன் பண்ணணும். அதை நைட்டு படுக்கும் போகும்போது அதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு படுத்தாதான் நமக்கு காலைல ஏஞ்சி சமையல் பண்ணும்போது நீட்டாக இருக்கிற மாதிரி ஒரு திருப்தி இருக்கும். அப்புறம் மெயினாக அடுப்பும் சீக்கிரம் வீணாக போகாது. இதை நீங்கள் எல்லாத்தையுமே பால் பொங்குறது, அப்புறம் சாதம் வடிக்கும் போதோ பருப்பு அடிக்கும் போதோ எல்லாம் பொங்கி அதோடையே விட்டுருந்தீங்கன்னா அடுப்படியில் ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும். ஸோ ரெகுலராக இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிவிடுங்க. இதுக்குன்னு கிடைக்கிற லிக்விட் கூட நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி சப்போஸ் அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி, அதனால் நம்ம சாதாரண பேக்கிங் சோடாவும் வினிகர், லெமன் இது இருந்தாலும் போதும். அதை வச்சு நல்லா தொடச்சி எடுத்தாலே போதும். அதுக்கப்புறம் ஸ்பாஞ்ச் வச்சு நல்லா அந்த நுரையெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீட்டாக துணியை வச்சு தொடச்சி எடுத்துருங்க. இதுக்குன்னே நம்ம சாஃப்டான கிளாத் தனியாகவே எடுத்து வச்சுங்க. இப்போ 2-3 வாட்டி நல்லா தொடச்சிட்டு இந்த மாதிரி துடைக்கும் போது அடுப்பு ரொம்ப பளிச்சின்னு இருக்கும். இது டெய்லி நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வேலை தான். மொத்தமாக நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா எப்படியும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் எடுக்கும். அதனால் நீங்கள் சமையல் வேலைலாம் முடிச்சுட்டு அப்புறம் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஊற வச்சதை இந்த ஸ்க்ரப்பர் வச்சு, சில்வர் ஸ்க்ரப்பர் வச்சு நம்ம தேய்ச்சி எடுத்துடலாம். இப்போவே நல்ல பளபளன்னு இருக்கும். அது நம்ம ஊறினாலே அது நல்ல பளிச்சின்னு ஆகிடும். சமையல் பண்ணும்போது அந்த அடுப்பில் பால் பொங்குறது அல்லது பருப்பு பொங்குறது அப்படிலாம் இருந்துச்சுன்னா அதை உடனேயுமே எடுத்து சூடோடையே எடுத்து கழுவிடுங்க. அப்படி கழுவுனா தான் நமக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்டெயின்லாம் போகிறதுக்கு. இங்கே பாருங்கள், இது அடுப்பில் உள்ள பர்னரில் உள்ள அழுக்கெல்லாம் எப்படி போகுதுன்றதை நீங்கள் பாருங்கள். சாதாரண எலுமிச்சை பழம், பேக்கிங் சோடா, வினிகர் இதோட எஃபெக்டை பாருங்கள், எவ்வளோ பளிச்சின்னு ஆகிட்டுருக்கு. எவ்வளோ கருப்பாக இருந்த பர்னர் இப்போ நம்ம தேய்க்க அப்படியே அந்த புது பர்னர் மாதிரி ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு இடுக்கில் எல்லாம் நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நார்மலாக அலசி எடுத்துருங்க. இந்த மாதிரி நம்ம 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி ரெகுலராக நம்ம க்ளீன் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சிங்களேன், அடுப்பில் நல்லாவே எரியும். சில பேருக்கு பாருங்கள், அந்த பர்னர்லாம் அடைப்பு இருக்கும், அப்படி இருக்கும், அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி ரெகுலராக வச்சிட்டோன்னு வச்சிங்களேன், அவ்வளோ பளிச்சின்னு ஆகிடும். அடுப்பும் நல்ல கேஸும் வேஸ்ட்டாக போகாது.
இப்போது எல்லாத்தையுமே நான் அலசி எடுத்துட்டேன். இது எடுக்கிறதுக்கு எனக்கு எப்படியும் ஒரு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு வேலை முடிகிறதுக்கு. ஸோ இப்போ எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி அதை காய வச்சுடுங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபைபர் கிளாத்லேயோ அல்லது காட்டன் கிளாத்லேயோ நல்லா தொடச்சி எடுத்து வச்சுட்டா நமக்கு கேஸ் அடுப்பு பளிச்சுன்னு ரெடி ஆகிடும். அப்புறம் இந்த பர்னர் இடுக்கலையெல்லாம் நம்ம தண்ணி ஊற்றிருப்போம். ஸோ ஈரப்பதம் உள்ளே போயிருக்கா அப்படின்றத பார்த்துட்டு இந்த டிஷ்யூ வச்சு நீங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடுங்க. முன்பகுதி பின்பகுதி எல்லாத்துலேயுமே க்ளீன் பண்ணிவிட்டு மேடையும் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா அடுப்படி எப்போதும் பார்த்தாலும் புதுசு போல் இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். காயல் சமையல் பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு போஸ்டிங்கில் சந்திப்போம். நன்றி.